நேர்காணல் பண்ண போறோம்னு பாத்தீங்கன்னா பெட்ரிஷியா மேரி அவங்க தான் நம்ம நேர்காணல் பண்ண போறோம். வாங்க பார்க்கலாம். ஹாய் மேம், எப்படி இருக்கீங்க? உங்களை பத்தி நீங்க என்ன பிசினஸ் பண்றீங்க அப்படின்றது ஒரு சின்ன இன்ட்ரோ கொடுத்துருக்கோம். என் பேர் பெட்ரிஷியா மேரி. நான் ஆண்கள் செய்யக்கூடிய சலூன் கடை நான் நடத்தி வந்துருக்கேன் கடந்த 15 வருஷமா. இது எங்க கணவர் பார்த்துட்டு இருந்த வேலை. இப்போ நான் அதை எடுத்து நான் நடத்திட்டு வந்துட்டு இருக்கேன். நீங்க ஆண்கள் செய்யக்கூடிய தொழில் வந்து நான் எடுத்து நடத்திட்டு இருக்கேன் அப்படின்னு சொன்னீங்க. யாருமே செய்ய மாட்டாங்க. பட் ஒரு ஆண்களுக்கு வந்து ஹேர் கட் பண்ணணும் அப்படின்றத வந்து நம்ம உறவினர்களாகட்டும் நம்ம குடும்பத்திலேயே கூட அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. இதை ஏன் நீங்க செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு முன்வந்தீங்க? இருக்கிறத விட இந்த சூழ்நிலை தள்ளப்பட்டதுதான். பசங்களை பார்க்க வேணும். ரெண்டாவது எந்த வேலைக்கு போனாலும் எல்லா வேலைக்கும் ஆல்ரெடி போயிட்டு வந்துட்டேன். ஜவுளி கடைக்கு இருக்கட்டும், ஹாஸ்பிட்டலு, எல்லா இடத்துலையுமே வந்து டைமிங் போகணும். பசங்களை பார்த்துக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை பேசாம நம்ம அவங்க செஞ்சதே செஞ்சா என்ன அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் இதுல. உங்க கணவரோட தொழிலை நீங்க வந்து செய்யணும்ன்றதுக்கு தள்ளப்பட்டீங்க. சோ ஃபேமிலி சப்போர்ட் எதுவும் உங்களுக்கு இல்லைங்களா அந்த காரணத்துல? ஃபேமிலி சப்போர்ட் வந்து அவ்வளோக்கு இல்லை. மாமியாரும் எங்க அப்பாவும் ஹெல்ப்பா இருந்தாங்க. எங்க மாமியாரும் என் கூடவே இருந்தாங்க. மாதிரி எங்க அப்பாவும் என் கூடவே இருந்தாங்க. ஒரு வருஷம் வரைக்கும் என் கூடவே எங்க அப்பா சப்போர்ட்டா கடையிலேயே. எங்க மாமியாரும் எங்க சப்போர்ட்டா இருந்தாங்க. அவங்க 2 பேரும் தவிர மற்ற யாருமே சப்போர்ட் கிடையாது. தொழில் செய்யறதுக்கு முன்னாடியே அவங்க இருந்தாரு. அவங்க உடம்பு முடியாம ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்பதான் நான் இந்த வேலை செஞ்சேன். ஹாஸ்பிட்டல்ல வந்து அந்த வேலைக்கு ஆளுநர் இருந்தாலும் கரெக்டா வர மாட்டாங்க, போக மாட்டாங்க. சரி நம்மளே செஞ்சா என்ன, அவங்க வர்ற வரைக்கும் நானே அப்படின்னு தான் அந்த வேலையை செய்ய ஸ்டார்ட் பண்ணேன். பண்ணிட்டு இருந்தா அப்புறம் வந்துட்டு இடையில இந்த மாதிரி இறந்ததுனால அப்புறம் இதுவே நான் கண்டினியூ பண்ற மாதிரி ஆயிடுச்சு. என்ன காரணம்? அவரு வந்து கொஞ்சம் குடிநோயாளி, ட்ரிங்க்ஸ் எல்லாம் பண்ணுவாங்க. அதெல்லாம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் அதுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு வந்தோம். இடையில அவருக்கு ஃபிக்ஸ் எல்லாம் வரும். அந்த குடிநோயாளி குடிய நிப்பாட்டுறதுக்கு எல்லாம் டேப்லெட் இதெல்லாம் வருது. போயிட்டு வந்துட்டு மறுபடியும் அந்த குடியை ஸ்டார்ட் பண்ணதுனால அவருக்கு ஃபிக்ஸ் அதெல்லாம் வரும். அந்த இதுல மாத்திரை போட்டதே எதுவும் ஒத்துக்காம நம்ம இருந்துட்டாரு. அந்த இறந்த தருணத்தை யாராலையும் வந்து சொல்லவும் முடியாது, விவரிக்கவும் முடியாது. அந்த தருணம் நீங்க என்ன வந்து லைஃப் பத்தி, குழந்தைங்களை பத்தி, உங்களை பத்தி? அது வந்து அந்த அவர் இறந்ததுக்கு அப்புறம் ஒரே போராட்டமா தான் இருந்தது. நான் 10 நாள் அந்த வீட்டுல இருப்பாங்கல்ல, அந்த 10 நாள் வீட்டுலதான் இருந்தோம். வீட்டுல இருந்தப்ப உறவினர்கள்லாம் இடத்துக்கு வந்தவங்கலாம் எல்லாம் எங்க உட்கார வச்சு அட்வைஸ் பண்ணது, அவங்க வீட்டுக்காரோட நான் வெளியே போகணும், இதுக்கப்புறம் இப்படி செய்யாதீங்க, போடாதீங்க. இதேதான் யாரா இருந்தாலும் நீங்க இந்த வேலையை செய்யும் போதும் உங்க பசங்களோட ஃபியூச்சர் பாதிக்கிறீங்க. இததான் எல்லாருமே. எனக்கும் நான் ஒரே குழப்பமா இருந்தது. இதை செய்யறதா இல்ல வெளியில வேலைக்கு போறதா, ஜவுளி கடைக்கு போறதா இல்ல ஹாஸ்பிட்டல் போறதா அப்படின்ற நிறைய குழப்பத்துல இருந்தேன். அப்போ 10ஆம் நாள் வந்து கடையில கிளீன் பண்ணிட்டு இதே திறக்கலாமான்னு ஏதாவது சொந்தக்காரங்களும் குழப்பி விட்டுட்டு போயிட்டாங்கல்ல, அதனால ஒரே குழப்பமா இல்லை. அப்போ வந்து பசங்க தான் 2 பேரும் வந்து நீங்க வந்து எல்லாரும் சொன்னாங்க, ஆனா யாருமே நம்மளுக்கு பணம் ஏதாவது உதவி பண்ணாங்களா? யாருமே இல்லை. அட்வைஸ் தான் அதிகமா பண்ணாங்க. அவங்க பேச்செல்லாம் கேட்காதீங்க, நீங்க அப்பா செய்யற வேலையே செய்யுங்க, நாங்க படிக்கிறோம், இதனால எங்க ஃபியூச்சர் ரொம்ப பாதிக்காது அப்படின்னு அப்பவே அது சொன்னாங்க. அப்ப சொன்னதுக்கு அப்புறம் இன்ன வரைக்கும் நான் அதுதான் பண்ணிட்டு இருக்கேன். இன்ன வரைக்கும் உங்களையாகட்டும், உங்க குழந்தைங்களையாகட்டும், உங்க குடும்பத்தையும் இந்த தொழில் தான் காப்பாத்திட்டு இருக்கோம். ஏன்னா பீரியட் பேசுங்கிறது ஈஸியா கொடுத்துருவாங்க. ஆனா நமக்கு ஒரு பிரச்சனைன்றப்ப அந்த சொந்த பந்தங்கள் வந்து எந்த ஹெல்ப்புமே பண்ண மாட்டாங்க. நிறைய பேர் வந்து இந்த வேலை செய்யறேன் அப்படின்றதுனாலயே உறவே புரிஞ்சுட்டாங்க. அதனால நான் ஃபீல் பண்ணல. எந்த ரிலேட்டிவும் யாரும் பேசுறது இல்ல. சரி, நீங்க இப்ப வந்து ஒரு ஜென் செய்யக்கூடிய வேலையை நீங்க எடுத்து பண்றீங்க. ஃபர்ஸ்ட் கஸ்டமர் வந்தப்ப எப்படி வந்து உங்களை நம்பி உட்காந்தாங்க? அது இங்க உள்ளவங்க வந்து ஸ்டார்டிங்ல நம்பல. இந்த வெளியூர்ல இருந்து வராங்க பாருங்க, அவங்க எல்லாம் வந்து ஆல்ரெடி இந்த பியூட்டி பார்லர் வெளிநாட்டுல எல்லாம் வந்து வராங்கல்ல, அவங்களுக்கே கேஷுவலா தெரிஞ்சிச்சு. ஆனா இங்க இருக்கவங்களுக்கு தான் பெரிய விஷயமா தெரிஞ்சிச்சு. அவங்க எல்லாம் வந்து கட் பண்ண சேவிங் பண்ண அவங்க தான் பண்ணுவாங்க. இதெல்லாம் ஒன்றும் பெரிய விஷயம் இல்லைம்மா, எங்க ஊர்ல எல்லாம் அதான் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் அந்த முதனே சேவிங் பண்ணப்போ
படபடப்பா என்ன சொல்றது. ஃபாரின் கிளைண்ட் ஓகே, நம்ம ஒரு கிளைண்ட் வந்து அட்டென்ட் பண்றப்ப ஸ்டடீஸ் நிறைய பேசுறீங்க. ஏன்னா அவங்களுக்கு வந்து அது வந்து டிஃப்ரெண்டா தெரியாது, நம்ம கல்ச்சருக்கு வந்து அது டிஃப்ரெண்டா அது தெரியாது. நிறைய அப்போ வேதனையா இருந்துச்சு, இப்ப நினைச்சா காமெடியா இருக்கு. என்னன்னா வாங்க அப்படின்னு சொல்லுவேன், வருவாங்க, நீங்க ஆளு இருக்காங்களா, ஆளு இருக்காங்க உட்காருங்க அப்படின்னு சொல்லுவேன். நான் அவங்க என்ன நினைச்சுவாங்கன்னா கடைக்கு சாப்பாடு கொடுக்க வந்திருக்கேன், இல்ல அவங்க கடைக்கு போயிருப்பாங்க போல இருக்கு, அதனாலே நான் உட்கார வச்சுட்டு போயிருக்கேன், அந்த தாடு தான் அவங்களுக்கு. வாங்க அப்படின்னு சொல்லிட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் இந்த கோட்டை எடுத்து தெரிச்சு ஓடி இருக்காங்க. ஐயோ நீங்களும் எட்ட வரீங்க, இல்லைங்க சரி வராது அப்படின்னு. அப்போ ஐயோ லேடிஸ் எல்லாம் வெட்ட முடியாது அப்பெல்லாம் தெரிச்சு ஓடி இருக்காங்க. அப்புறம் நானே செய்ய எத்தனையோ நாள் வந்து ஒரு 50 ரூபா கூட வேலை செய்யாமலாம் எத்தனையோ நாள் கடை வீட்டுக்கு போயிருக்கேன். அப்பவும் மனசெல்லாம் கொஞ்சம் ஐயோ நம்ம அவசரப்பட்டு இந்த தொழில் வந்துட்டோம் அப்படிங்கிற நினைக்கிறப்ப அந்த ஸ்டேஜ் கூட போவோம். சரி நம்ம இதுவும் பார்த்தீங்கன்னா கிராம முயற்சியா நம்ம செஞ்சு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி தொடர்ந்து இதை 50, 50 லட்சம் அப்படியே கொஞ்சமா இன்க்ரீஸ் ஆகி இப்ப நான் 15 வருஷம் இது வரைக்கும் எத்தனை கிளைண்ட் வந்து ரெகுலரா உங்ககிட்ட வந்துட்டு இருக்காங்க? எத்தனை ஒரு 150 பேர் இருக்கும். நீங்க இப்ப நீங்க டஃபஸ்ட் ஒரு சுச்சுவேஷனை கடந்து வந்திருக்கீங்க, ஒரு சிங்கிள் பேரண்டா இருக்கீங்க. சோ உங்களோட பிசினஸையும் சரி குழந்தைங்களையும் சரி அந்த பேஸ் பண்ண டிபிக்கல்ட்டான விஷயங்கள் டிஃபிகல்ட்டான விஷயம்லாம் வந்து என்ன, ஒரு சில என்ன வந்து இந்த வேலை செய்ய ஸ்டார்ட் பண்ணிட்டாக்கா இவ வந்து ஓகே இவ எல்லாத்துக்கும் அசல் பண்ணிக்குவா அப்படின்ற மாதிரி எல்லாம் ஒரு மாதிரி பேசுற அந்த மாதிரி ஆளுங்க இருந்துட்டாங்க. நான் நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க, நீ வந்து பயப்படாதம்மா, எல்லா இடத்துலயும் பெண்களுக்கு பிரச்சனை, நிறைய ப்ரொஃபஸர்லாம் வந்து அப்புறம் வர ஸ்டார்ட் பண்ணாங்க, வேலை எல்லாம் லாஜிக்கு வெளியூர்காரவங்க வந்துட்டு நிறைய பேர் அட்வைஸ் பண்ணுவாங்க. ஒரு பெண்களுக்கு எந்த இடத்துல இருந்தாலும் பிரச்சனைகள் வரத்தான் செய்யும். அது வந்து நீ இந்த இடத்துல இருந்து நீ இருக்கிற இது வந்து உன்னோட பழகின இடம், இந்த ஏரியால எல்லாரும் தெரியும், நீ இந்த வேலையை தொடர்ந்து செய்ய அதெல்லாம் உனக்கு சப்போர்ட் கிடைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க. எல்லா இடத்துலயும் வந்து பிரச்சனைகள் ரிலேட்ஸ் இருக்கதான் செய்யும். அதை தாண்டி வந்தா மட்டும்தான் வந்து நீங்க வந்து சம்பாதிக்க முடியும், வருமானம் நீங்க உங்களுக்கு இது கிடைக்கும் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதெல்லாம் வாங்கில வச்சுதான் கண்டிப்பா நான் இதே பண்ண ஸ்டார்ட் பண்ணேன். பிசினஸ் வந்து குழந்தைங்க அவங்கள எப்படி பேஸ் பண்ணீங்க? ஏன்னா அவங்க சின்ன குழந்தைங்களா இருக்காங்க, ஹஸ்பண்ட் இல்ல அப்படின்னு சொன்னதானே அவங்க அவங்களையும் பார்த்துக்கிட்டு பிசினஸையும் பாக்குறப்ப உங்களுக்கு ரொம்ப டிபிக்கலா இருந்திருக்காங்க. அதை காலையிலேயே கூட்டிட்டு வந்து கடையில வச்சுட்டு கடையிலேயே கிளப்பி விடுவேன் ஸ்கூலுக்கு. கடையில கிளப்பிட்டு ஈவினிங் வந்தாலும் கடையிலேயே உட்கார வச்சு படிக்க வச்சுட்டு கடையில ஈவினிங் கூட்டிட்டு போறப்பெல்லாம் பசங்களை கூட்டிட்டு போவேன், கூடவே வச்சிருந்தேன். ஓகே, நீங்க நிறைய இப்ப வந்து உங்க லைஃப்ல வந்து நிறைய டஃபஸ்ட் விஷயங்களை கடந்து வந்து இருந்தாலும் போல்டா ஒரு பொண்ணா சிங்கிள் பேரண்டா இருந்து இவ்வளோ விஷயங்களை சக்சஸ் பண்ணிக்கிட்டு வரீங்க. உங்களை மாதிரி இருக்கக்கூடிய ஒரு சிங்கிள் மதருக்கு நீங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன? நான் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு சூழ்நிலை எழுதுவாங்க. என்னோட சூழ்நிலையில எப்படின்னா வேற வழியில பசங்களை பாத்துக்கோங்க. எங்க மாமியாருக்கும் சுகரு, அவங்களாலையும் தொடர்ந்து வேலைக்கும் போக முடியாது, பசங்களே பாத்துக்க முடியாது. அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க சமையல அவங்க பண்ணிக்குவாங்க, நான் பிள்ளைங்களை பார்த்துக்கிட்டு கடையிலே வச்சுக்குவேன், கடையிலே பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஆனா அவங்களுக்கு வீட்டுல இருக்கவங்க யாருமே சப்போர்ட் பண்ணலன்னா அந்த லேடி வெளியில வேலைக்கு போய் தான் ஆகணும். அந்த மாதிரி சூழ்நிலை அவங்க கொஞ்சம் எந்த வேலை செஞ்சாலும் நிதானமா தொடர்ந்து முயற்சி பண்ணணும், அப்பதான் தக்க. அவங்க வந்து எந்த விஷயம் செஞ்சாலும் போல்டா தன்னை தானே பாதுகாத்துக்கணும், விடாமுயற்சியோட செய்யணும். அடுத்து ஸ்டெப் எடுத்து ஏன்னா ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் தோல்வி ஆயிடுச்சுன்னா நான் எத்தனையோ நாள் வந்து ஒரு ரூபா கூட சம்பாதிக்காம போயிருக்கேன். அன்னைக்கு இந்த இடையில வேலை வெளியில வேலைக்கு போயிருக்கலாம் அப்படின்ட்டு அந்த முயற்சி பண்ணாம விட்டுருந்தேன்னா இன்னைக்கு நான் நிக்க முடியாதுல்ல 15 வருஷம். கண்டிப்பா இன்னைக்கு நீங்க அந்த விடாமுயற்சியோட இருந்ததுனாலதான் ஒரு பிசினஸ் நீங்க ஓனர் ஆயிருக்கீங்க. இன்னைக்கு 10வது கூட நான் படிக்க வர்றது. ஆனா இன்னைக்கு பசங்களை வந்து கல்லூரியில படிக்க வச்சிருக்கேன். நான் வந்து இதுல அதிகமா சம்பாதிக்கவே கிடையாது, ஆனா நிறைய மனிதர்கள் சம்பாதிச்சிருக்கேன். நிறைய இந்த பேப்பர்ல டிவில எல்லாம் பார்த்துட்டு நான் வராத டிவியும் கிடையாது, வராத பேப்பரும் கிடையாது. நான் எத்தனையோ காலேஜ் வாசல்ல கூட மீச்சதில்லை, ஆனா நான் எத்தனையோ காலேஜ்ல வந்து மோட்டிவேஷன் கிளாஸ் எடுத்தேன், நிறைய மீட்டிங் அட்டன் பண்ணேன், இதுக்கெல்லாம் போயிட்டு இருக்கேன். அதுக்கும்
நான் வந்து இந்த வேலையை செஞ்சதே நான் ஒரு பெருமையா தான் நினைக்கிறேன். இந்த வேலையை செஞ்சு நான் இந்த வேலையை ஏன் செய்யறேன்னு சொல்ல வந்தாலும் போனாங்க. அதை பத்தி எனக்கு இப்ப பெரிய விஷயமாவே தெரியல. ஆனா இன்னொரு 4 பேருக்கு நம்ம ஒரு முன்னுதாரணமா இருக்கவங்க பெருமையா நினைக்கிறேன். நீங்க பண்ண அச்சீவ்மெண்ட்லயே ப்ரௌடா ஃபீல் பண்ண விஷயம்னா எதை சொல்லுங்க? பெருமையா நினைக்கக்கூடிய விஷயம், இந்த விஷயம் என்ன ரொம்ப பெருமைப்படுத்திச்சு, நானே என்ன பெருமையா நினைச்சேன் அப்படின்னு என்ன சொல்லுங்க? அந்த ஸ்டார்டிங்ல நான் வேலை செய்ய ஸ்டார்டிங்ல வந்து பசங்களை எல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. ரெண்டு பசங்களே ஸ்கூல்ல பிள்ளைங்கலாம் சல்லுன்னு சொல்லி பிள்ளைங்களை கிண்டல் பண்ணுவாங்க. அவங்க அம்மா இந்த பாக்குறாங்க அப்படின்னு பிள்ளைங்கெல்லாம் கிண்டல் பண்ணுவாங்க. அப்போ நான் முதல்ல பேப்பர்ல டிவில எல்லாம் வந்தப்ப அங்க அவங்க ஸ்கூல்ல எங்க பொண்ணு படிக்கிற ஸ்கூல்லயே கூப்பிட்டு, பையனும் பொண்ணு ஸ்கூல்லயே கூப்பிட்டு அவங்க சிஸ்டர்லாம் நல்லா பெருமையா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ஆபீஸ் ரூம்ல என்னோட போட்டோ வச்சாங்க. அப்போ என் பொண்ணு வந்து அவ யாரெல்லாம் கன்வின்ஸ் பண்ணாங்களோ அந்த பொண்ணுங்கள்ட்ட எங்க அம்மா சலூன் வேலை பார்த்தாலும் இன்னைக்கு எங்க அம்மா பெருமையா இருக்காங்க, உங்க அம்மா அப்படி இருக்காங்களா அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன் சொல்லிட்டு சொன்னேன். அதுதான் ஃபர்ஸ்ட் பெருமையா இருந்துச்சு. அந்த தருணம் உங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. மேம், நீங்க வந்து நிறைய சேனலுக்கு, நிறைய நியூஸ் பேப்பருக்கு, மேகசின்க்குலாம் வந்து இன்டர்வியூ கொடுத்துருக்கீங்களா? நீங்க என்னென்ன அவார்ட்ஸ் வாங்கியிருக்கீங்க அப்படின்ற டீட்டெயில் கொஞ்சம் அவ்வாறு நிறைய வாங்கியிருக்கேன். சொல்றது இப்போ இங்கே திருச்சியில போலிகிராஃபியே 2 டைம் சீஃப் கெஸ்டா போயிருக்கேன். சன் டிவியில வணக்கம் தமிழாண்ட போயிருக்கேன். ஒவ்வொரு மார்ச் 8 வந்து உலக பெண்கள் நியூஸ் பேப்பர் வந்திருக்கேன். நியூஸ் 18 ஒரு 5-6 தடவை வந்திருக்கேன். பெண்கள் மலர்ல வந்திருக்கேன். தினத்தந்திலே ஒரு 4 டைம் வந்திருக்கேன். விஜய் டிவியில வந்து த வால் அப்படிங்கிற ஷோல வந்து 4 ரன் பண்ணேன். அந்த இப்போ கூட நிறைய தமிழ் இங்கிலீஷ் எல்லா பேப்பர்லயும் ஏதோ அந்த பெரிய வேர்ல்டுலாம் போகணும். டெக்கான் நியூஸ் பேப்பர் வேர்ல்டுலாம் போகணும். அதுலயும் வந்திருக்கேன். அப்புறம் தமிழ்லயும் வந்திருக்கேன், இங்கிலீஷ்லயும் வந்திருக்கேன். இப்ப வந்து இந்த ஃபீல்டுக்குள்ள வர பெண்களுக்கு சொல்லக்கூடிய பிளஸ் ஆர் மைனஸ், அவங்க வந்து இந்த ஸ்ட்ரகிள தவிர்த்தா நல்லா இருக்கும், இந்த விஷயங்களை பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு சொன்னா, இப்போ இந்த வேலையே நான் 3 பேர் செய்யறாங்க பேப்பர்ல பார்த்தேன். அவங்க எல்லாம் என்னதான் ஒரு சூழ்நிலை தள்ளப்பட்டாங்க. பட்டதாரி பொண்ணு ஒருத்தவங்க செய்யறாங்க, 8th ஸ்டாண்டர்ட் முடிச்சு ஒரு பொண்ணு செய்யுது அப்படின்னு சொன்னாங்க. அவங்க எல்லாம் ஸ்டார்டிங்ல எல்லாம் நிறைய அவமானத்தை சந்திக்கும். நிறைய விஷயம் நான் இந்த வேலை செய்யறேன்னு நிறைய பேர் இந்த சொல்றதுக்கு கூட தயக்கமாகற அந்த சூழ்நிலை எல்லாம் கூட வரும். அதெல்லாம் தாண்டி நம்ம இல்ல இது நம்மளுடைய வேலைக்கு நம்ம தான் பிராண்டு அப்படிங்கிற மாதிரி அதை எதா போனோம்னா எல்லாமே செய்யலாம். ஆனா நிறைய பேர் இப்ப இந்த வேலை செய்யறேன், இப்ப என்னோட வேலை செய்யறேன், நான் எல்லா பேப்பர்லயும் வந்திருக்கேன்னா என்னோட போன் நம்பர் எல்லாருக்குமே தெரியும். பேப்பர் ஐயோ உங்க போன் நம்பர் எப்படி எல்லாரும் போச்சு, அப்போ இது மோசமான பொண்ணும் எல்லா ஜென்ஸிட்ட நம்பர் இருக்கு அப்படின்னு ஈஸியா பேசிடுவாங்க. அதை பத்திலாம் வந்து கேர் பண்ணாம நம்ம கரெக்டா இருக்கோமா அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எனக்கு வேலை முக்கியம், அவ்வளவுதான். அந்த கஸ்டமர் எப்படி தாட்ல இருக்காங்க, என்ன மைண்ட் செட்ல இருக்காங்க, அது எனக்கு தேவை. என்னோட வேலையை நான் கரெக்டா பண்றேன்னா அது மட்டும்தான் மைண்ட் தாட்ல போயிட்டே இருக்கணும் அப்படின்ற அவங்கள ஜட்ஜஸ் பண்றாங்க. மாதிரி அந்த வேலையில கரெக்டா இருக்கோமா போயிட்டே இருக்கணும். அது மாதிரி குடிக்கிறவங்களுக்கு ட்ரிங்க்ஸ் இல்லாட்டாலும் யாருமே குடிச்சிட்டோம்னா நான் ஒன்றும் பண்ண மாட்டேன். உங்க லைஃப ஒரு 15 இயர்ஸ் பேக் கொண்டு போய் ரீகால் பண்ணணும்னா எந்த விஷயத்த நீங்க மாத்தணும்னு வேண்டிய? ஓவன் கடவுள் வந்து 2 டைம் ரிட்டர்ன் வர மாதிரி வந்தாக்க நல்லா இருக்கும். அது ஏன்னா அப்ப உள்ள சூழ்நிலை அவர் தெரிஞ்சல, இப்போ வேலை தெரிஞ்சிடலாம்ல கூட பயணிக்கிறாங்க. திரும்பவும் வந்து நான் அந்த இதெல்லாம் யூஸ் பண்றேன். என்னோட கணவர் வீட்டுக்கு கூட்டிட்டு யாரோட சப்போர்ட்டிவும் இல்லாம எந்த ஒரு பேக்கப் சோர்ஸும் இல்லாம உங்களை மோட்டிவேட் பண்ணிட்டு எப்படி இவ்வளவு தூரம் ஜாயின் பண்றாங்க?
அதெல்லாம் நம்ம கஷ்டப்படுறோம் அப்படின்றதெல்லாம் நினைக்கிறதுக்கே டைம் இல்லை. காலையில பசங்களுக்கு கிளம்பணும், நம்ம வேலை ஏதாவது அவங்க வர்றாங்க, இல்லை வேலை முடிச்சுனா நம்ம பணம் ரெடி பண்ணணும், அவங்களுக்கு வேணுங்கிறத செய்யணும் அப்படின்ற அந்த யோசனையிலேயே வந்து நம்மளுக்கு யாரும் பண்ணலையே செய்யலையே அப்படின்ற அந்த தாட்டெல்லாம் நினைக்கிறதுக்குலாம் டைம் இல்லை. ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அதெல்லாம் நினைக்க தோணலை. அதுவே உங்களுக்கு ஒரு சக்தி. ஆமா, அதுவே நான் அந்த வீட்டுக்காரர் இருந்தப்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு அழுதுகிட்டு உட்கார்ந்துருக்கல அந்த நிலைமையில அந்த மாதிரி கூட நம்மளுக்கு ரெஸ்ட் எடுக்க அடுத்து கடவுளை இருக்கணும், பசங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணணும் அப்படிங்கிறதுலே ஓடிக்கிட்டே இருக்கிறதுனால அதில் ஃபீல் பண்ணுறதுக்கு கூட நம்மளுக்கு டைம் இல்லை. சரி, நீங்க தனிமையில இருந்த தருணத்துல அழுத நேரம் அதிகமா, சிரிச்ச நேரம் அதிகமா? அப்போ சிரிக்கிறேன். முன்னாடி ஸ்டார்டிங் ஆரம்ப காலத்துல ரொம்ப அழுதுருக்கேன். ஏன்னா வர கஸ்டமர்லாம் வந்து இது மாதிரியா பேசும்போதெல்லாம் வந்து எனக்கு நிறைய டைம் அழுதுருக்கேன். வேலை நேரத்தில் அநேக டைமில் அழுதுருக்கேன். ஏன்னா பசங்களுக்கு தேவைகளை பூர்த்தி பண்ணணும், கடையை வேணும், மற்ற நல்லது கெட்டது என்ன பண்ணணும், அது அப்படிங்கும்போது என்னன்னா நம்ம வந்து வேலை கம்மியாக இருக்கு ஃபீல் பண்ணி தான் இருந்திருக்கேன். கடவுள் உங்களுக்கு என்ன கடவுள் பார்த்துக்காங்க அப்படின்ற ஒரு நீங்க ஃபர்ஸ்ட் ஒரு கிளைண்ட் அட்டென்ட் பண்ணிட்டு அவங்க கிட்ட இருந்து அந்த சம்பளம் வாங்கிடுவீங்க. அப்ப அந்த தருணத்துல நீங்க எப்படி ப்ரௌடா ஃபீல் பண்ணீங்க? நம்மளும் ஃபர்ஸ்ட் ஒரு சேவிங் பண்ணி அவங்க 50 ரூபா கொடுத்தப்ப ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. நம்ம இந்த வேலை செஞ்சு 50 ரூபா சம்பாதிச்சிட்டோம் அப்படின்ற ஒரு ஃபீல். இனியும் சாதிச்சிருவோம், இனி அந்த வேலை செஞ்சு நம்மளுக்கு கிடைச்சிடும் அப்படின்ற நம்பிக்கை வந்து ஜெயிச்சிட்டோம் வரோம் அப்படின்னு தோணுச்சு. அந்த தருணத்துல சொல்ல தோணுச்சு, ஜெயிச்சிடும் வரோம். தினமும் உங்களுக்கு எனர்ஜி கொடுக்கக்கூடிய விஷயம்னா என்ன சொல்லுங்க? காலையில எழுந்திரிச்சு ப்ரேயர் பண்ணுவோம். ரெண்டாவது பசங்களை விளையாடுறது, அவங்க சமைக்கணும், அது ஒரு பாதி எனர்ஜி. எனக்கு ஃபுல் எனர்ஜி கொடுக்குறது கடையில் வந்து பண்ணுவேன். கடையில் உட்காந்துதான் நான் வந்து ஃப்ரெஷ்ஷாக எனர்ஜி. எங்கே போனாலும் கடையில தான் போவேன், கடைக்கு நேராக வந்துடுவேன். வந்துட்டு தான் ஒரு மீட்டிங்கு போவேன். உங்களை பூஸ்டப் பண்ற விஷயம்னா உங்களோட ஷாப். உங்களுக்குன்னு ஒரு 10 நிமிஷம் கிடைச்சா அந்த 10 நிமிஷத்துல நீங்க என்ன செய்ய விரும்புறீங்க? அது உங்களுக்கான டைம். 10 நிமிஷம் எனக்கு கிடைச்சா ப்ரேயர் பண்ணுவேன், மொபைல் பார்ப்பேன். உங்களை மறந்து ப்ரேயர் பண்ணுவீங்க, ஃப்ரீயா இருக்கணும், ஃப்ரீயா மொபைல் பார்த்துட்டே இருக்கணும். ஓகே. நீங்க எதிர்பார்க்குற ஃபியூச்சர் எப்படி இருக்கும்? உங்களோட குழந்தைங்க லைஃப் எப்படி இருக்கும் நினைக்கிறீங்க? எதிர்பார்க்குற ஃபியூச்சர்னா பையனுக்கு அவன் வந்து இதில் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக இருக்கான். அதை எப்படி ஒரு நல்ல பெரிய லக்ஸுரியான கடை அவனுக்கு வச்சு கொடுக்கணும் அப்படின்றது ஒன்று. அவனுக்கு சொந்தமாக வீடுன்னு எதுவுமே கிடையாது. சொந்த ஒரு வீடு, அவன் லைஃப் செட்டில் ஆகணும். இப்போ பொண்ணுங்க பையனுக்கு நல்ல லைஃப் செட்டில் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான். ஒரு செலிபிரிட்டிக்கு நீங்க மேக்கப்போ ஹேர் கட்டோ பண்ணணும்னு நினைச்சா யாருக்கு பண்ண? செலிபிரிட்டி பண்ணணும் அப்படின்றதுல ஆசை கிடையாது. ஆனா யாரு எவ்வளவு அசிங்கமா இருக்காங்களோ அவங்கள எவ்வளவு அழகுபடுத்த முடியுமோ அப்படி அழகுபடுத்தி பார்க்கணும். நான் என்ன பண்ண அழகுபடுத்துறேன், அழகே இல்லாதவங்களுக்கு தானே அழகுபடுத்தணும். அப்பதானே அவங்களோட திறமை தெரியும். கண்டிப்பா நீங்க வந்து இப்போ வந்து ஹேர் கட்டும் பண்றீங்க, பிரைடலும் பண்றீங்க. சரி, ஒரு பிரைட போய் அட்டன் பண்றப்ப அங்க உள்ள ஒரு இவங்க வந்து ஜென்சி ஹேர் கட் பண்றாங்க, இவங்களை ஏன் கூப்பிட்டீங்க அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஸ்டைல்ஸ் ஏதாவது ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஒரு 2-3 இடத்துல ஃபேஸ் பண்ணியிருக்கேன். ஜென்ஸு கட் பண்றவங்க அப்படின்றத ஃபேஸ் பண்ணல. இப்போ வீடியோ எப்படி நல்ல காரியத்தில் பண்றாங்க அப்படின்ற மாதிரிலாம் அவங்க ரிலேஷன்லாம் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி ஸ்டைல் பண்ணியிருக்கேன். ஆனா அவங்க என்ன சொல்லுவாங்க, என்ன புக் பண்ணவங்க என்ன சொல்லுவாங்கன்னா, அப்படி இல்லை, அவங்க கஸ்டமர் தானே, அவங்க வந்து அக்கா நான் நல்லா இருக்கேன்னு நீங்க நினைக்கிறீங்கல்ல, நீங்க தான் பண்ணணும், என் ஒய்ஃபெல்லாம் அதெல்லாம் நாங்கள் நல்லா தான் இருக்கோம், நீங்க பண்ணுங்க அப்படின்னு சொல்லுவாங்க. அது அவங்க கம்பல்ல தான் போய் பண்றது. மற்றவங்க சொந்தக்காரவங்க ஆல்ரெடி 10 பேர் நல்லது சொல்லுவாங்க, 4 பேர் கெட்டதாக்கா சொல்லுவாங்க. நீங்க நல்லா இருக்கணும், நல்ல மனசோட செய்வீங்களா, எனக்கு அது போதும் அப்படின்னு சொல்லுவாங்க. அவங்க சொல்றது நமக்கு மோட்டிவேஷனா இருக்கும். ஓகே. 1000 நெகட்டிவ் டாக்ஸ் வந்தாலும்
யாராவது ஒருத்தர் ஒரு நேர்மறையான விஷயம் சொன்னா அந்த விஷயம் நம்ம பூஸ்ட் பண்ற மாதிரி தான். அழகா சொன்னீங்க. நம்ம அடுத்தவங்க அதெல்லாம் காதுல வாங்கக்கூடாது. 10 பேர் சொல்றதை விட 11ஆம் கால யார் நல்லது சொல்றாங்களோ அதை கேட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காதுல வாங்கி 1000 பேர் வந்து நெகட்டிவ் தாட் சொன்னாலும் அந்த ஒரு நெகட்டிவ் தாட் தான் வந்து நம்ம பூஸ்ட் பண்ற விஷயம். அழகா சொன்னீங்க. இந்த வாழ்க்கைய மறுபடியும் ஆரம்பிக்க உங்களுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சா இதே பயணத்தை தேர்ந்தெடுக்கணும். மறுபடியும் நான் இதே வாழ்க்கையை தான் தேர்ந்தெடுப்பேன். ஆனா எங்கெல்லாம் நான் தப்பு பண்ணணும் அந்த இடத்துல நான் சரி பண்ணிப்பேன். நிறைய பிளஸ் மைனஸ் எல்லாம் கடந்து வந்ததுல அந்த மைனஸ் எல்லாம் பிளஸ்ஸா மாற்றுறது முயற்சி பண்ணுவேன். கண்டிப்பா தவறுகள்ல நிறைய விஷயங்கள் கத்துக்க முடியும். அந்த தவறுகள் எல்லாம் திருத்தறதுக்கு வாய்ப்பு கிடைக்கிற மாதிரி நான் சந்தோஷப்படுறேன். இந்த இன்டர்வியூ முடியிற நேரத்துல உங்க மனசுல இப்ப என்ன தோணுது? நிறைய பேர் வந்து இந்த வேலை அப்படின்னு சொன்னாலே வந்து ஒரு மாதிரி மூவி சொல்லிப்பாங்க. அந்த மாதிரி எல்லாம் நிறைய இடத்துல இருக்கு. ஏன் இந்த நான் வந்து கிறிஸ்டின் வேற கேஸ்டே எங்க வீட்டுக்காரர் இந்த கேஸ்ட் தான். ஆனாலும் நிறைய பேர் இந்த கேஸ்ட்ல இருக்கவங்கள வந்து நான் வந்து இந்த வேலை செய்யறேன் முடிச்சிருக்குவார் மருத்துவர் அப்படின்றது சொல்றதுக்கே அசிங்கப்படுறாங்க நிறைய இடத்துல. நான் அப்படி எல்லாம் சொல்ல மாட்டேன். நான் இந்த வேலை தான் செய்யறேன். என் சொந்த பந்தெல்லாம் வந்து பத்திரிகையில போடுறப்ப கூட பியூட்டி பார்லர்னு போடுவாங்க. மென் சலூன் அப்படின்னு மென்ஷன் பண்ண மாட்டாங்க. பியூட்டி பார்லர்னா பெருமையா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு நான் இந்த சலூன் வச்சிருக்கேன் அப்படின்றத மறைச்சிட்டு அது நீங்க ஏன் நீ பண்ணுங்க நீங்க ஒண்ணு பண்ணிடக்கூடாது. நான் என்ன பண்றோனோ அதே போட வேண்டியதானே அப்படின்னு சொல்லிட்டுலாம் நான் என்ன பார்த்தனும் அது இப்ப நான் எங்க சலூன் நான் பார்ப்பேன் லேடி பார்ப்பரா இருந்ததுனால நான் நானா இருக்கேன். நிறைய விஷயங்கள் வந்து வேலை செஞ்சு காசு சம்பாதிக்கல. ஆனா நிறைய தைரியமும் தன்னம்பிக்கையும் நிறைய கிடைச்சது எனக்கு இந்த வேலை தான். அதனாலதான் நான் வந்து இதுல அப்படி எல்லாம் பாத்தியெல்லாம் போடாதீங்க அப்படின்னு சொல்லல. இல்லைன்னா எனக்கு போடவே தேவையில்லை அப்படின்னு. இந்த உமன் சேனலை நேர்காணல் எல்லாரும் பண்ணியிருக்காங்க. என்னோட இன்டர்வியூ வருது. அதை பாருங்க, சப்போர்ட் பண்ணுங்க. சேனலுக்கே தொடர்ந்து அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க. இது மாதிரி வேற ஒரு பிசினஸ் உமனோட நேர்காணலோடு நான் உங்களை வந்து சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது நான் உங்கள் லயா. சைனிங் ஆஃப் தி உமன் சேனல்.